கேள்விங்க, அவ்வளோதான் கேள்வி. அதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரி, அப்படியே உங்கள் உரையிலே வந்துடும். இன்னொரு கேள்வி சரி சொல்லுங்க. எல்லா மெய்யிலையுமேங்க வேதாந்தத்துக்கு எதிர்ப்பு தான் நம்ம சொல்றோங்க. நாம இங்க இருக்கிறவங்க, அவன் வந்தவனுங்க. அப்ப அவன் வராதுக்கு முந்தி நம்ம கிட்ட அவன் தான் நம்மள எதிர்த்து அதை சொல்லியிருக்கோனுங்க. ஆனா எழுதும் போது எல்லாருமே அவனுக்கு எதிர்ப்பா இது அது போல எந்த மெய்யியல் பள்ளி இது இப்போ ஒன்றும் வேண்டாம். சமஸ்கிருத வாரம் கொண்டாடுறது, குருநாளன்னா இதெல்லாம் ஏன் எதுக்குறோம்? அவன் வந்தது தானே, அவனால தானே திரிக்கப்படுது. ஆனா ஏன் அதை எதுக்குறான்? வந்தவன் சொன்னான்னு விட்டுட்டு போய் ஏத்துட்டு போக வேண்டியதானே. அப்ப வந்தவன் வந்து ஆட்சியில் இருக்கிறானுங்க. அதுதான் அவன் எல்லா காலத்திலயும் இருக்கிறாங்கிறதான். அவன் எல்லா காலத்திலயும் இருந்துதான் நம்மளை தொலைக்கிறான். அதான் பெரியார் சொன்னாரு, ஏண்டா இவ்வளவு காலமா அரசனை வந்து உட்கார வச்சுட்டு இவன் ஆட்டி படைச்சான், இப்போ சுதந்திர இந்தியாவில் வந்து அவனையே அரசனாக்கிட்டேடா நாடு என்ன ஆக போகுதுன்னு கேட்டாரு. சரி, இப்போ அப்போ கூட நேரு வந்து ரொம்ப எச்சரிக்கையாக சொன்னார். ஒரு முறை இந்த கேரளாவில் கம்யூனிசம் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே 57 பத்திரிகைக்காரர்கள்லாம் அவரை கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எதிர்காலத்தில் கம்யூனிசம் வந்துடுமோன்னு பயப்படுறீங்களா அப்படின்னு. அஃப்ரைட் ஆஃப் கம்யூனிசம் அப்படின்னு கேட்குறாங்க. நோ, ஐ நெவர், பட் ஐ அஃப்ரைட் ஆஃப் கம்யூனலிசம். இன்னைக்கு அந்த கம்யூனலிசம் தானே இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. காந்தியை சுட்டுக்கூடாது, நேரம் தான் சுட்டுக்கணும்னு நம்ம சொன்னால. ஏன் சொன்னா? ஒவ்வொரு இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி நம்ம இவ்வளவு காலமாக எதிர்த்த காந்தியாரையும் நேருவையும் நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து போச்சு. காலச்சூழலுக்கு தகுந்தாப்புல நம்ம கொள்கை முடிவுகளை மாற்ற வேண்டியிருக்கு. அதனால அது வந்து நம்மளையும் காப்பாற்றிக்கிறதுக்காக அது ஒரு புறம் இருக்கணும். இப்போ வந்து தமிழ் மரபுகளை சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் இப்போது போல எவ்வித ஆய்வு சூழலும் முழுமை பெற்றிராத நிலையில் திருக்குறளின் காலத்தை அறிஞர்கள் வரையறை செய்தனர். தமிழ்கடல் மறைமலை அடிகளார் உள்ளிட்ட அறிஞர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. தமிழை, தமிழ் மரபுகளை தாக்கியும் தமிழ் இலக்கியங்களின் காலத்தை பின்தள்ளியும் சிறுமைப்படுத்திய கொடுமையை மாற்றுதல் எனும் உயர்ந்த நோக்கம் அவர்களுக்கு. அதனால் திருக்குறளின் காலத்தை கிமு முதல் நூற்றாண்டிற்கு கொண்டு சென்றனர். ஆனால் அப்படிப்பட்ட எந்த அடிப்படையும் நோக்கமும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த 711ங்கிறதுக்கு வரேன். அந்த நோக்கத்துக்காக திருக்குறள் வந்து இயேசுவை விட முந்தியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 31 வருஷம் முந்தியதுன்னா, நீங்களே சொன்னீங்க 711 வந்து சொல்லும்போது 31, அதாவதுங்க நாம பின்பற்றுவது நம்ம ஆசைப்படுவது என்பது வேறு. அந்த காலத்தில் அவங்களுக்கு இந்த நோக்கம் தெரியல, இந்த இந்த ஆய்வு களங்கள் கிடைக்கல, தரவுகள் கிடைக்கல. ஆனால் இப்போ நம்ம கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் கிடைத்த தரவுகளை நான் பதிவு செய்வதா வேண்டாமா? பதிவு செய்ய வேண்டும். அதை நீங்கள் ஏற்றுக்கிறது உங்கள் பிரியம். இப்போ நாம் வந்து இப்போ ஒன்றும் வேண்டாங்க, தை முதல் நாள் அப்படிங்கிறத ஆண்டு பிறப்பை கொண்டாடுறதுக்கு ஒரு சான்று கூட கிடையாது. இதை நீங்கள் 96ல் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே 98, 99 வந்து தமிழ் குடிமகன் ஒரு சுற்றறிக்கை விட்டார். தை முதல் நாள் தான் வந்து ஆண்டு பிறப்புன்னு சொல்லி. உடனே கலைஞர் என்ன பண்ணாருனாக்கா, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனருக்கு அந்த கடிதம், ரொம்ப ரகசியமான ஒரு செய்தி, அந்த கடிதத்தை அனுப்புகிறாங்க. நான் அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அப்போ தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனருக்கு போனால் அவர் வந்து என்னங்க இப்படி இருக்குது, நாங்கள் எப்படி அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் தயங்கி அறிவிக்காத ஒரு பின்வாங்கின ஒரு முடிவு தான் அந்த தை முதல் நாள் வந்து ஆண்டு பிறப்பை கொண்டாடுறது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அறிவிச்சிட்டாங்க, அது வேற. ஆனால் ஒரு அறிவு மரபு அதனால் புறக்கணிக்கப்படுது, திரிப்புக்குள்ளாக்கப்படுதுங்கிறத நம்ம வந்து நினைக்கிறோமா இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஒரு நூல் தமிழர் அடையாளம் அப்படிங்கிறது நான் சிறையில் இருக்கும்போது எழுதுகிற நூல். அதுக்கு தமிழக அரசினுடைய முதல் பரிசே கிடைச்சது. அந்த கட்டுரையிலேயே நான் வந்து ஆண்டு பிறப்பு வந்து சித்திரை முதல் நாள் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கிறேன். இந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு தான் நான் சொல்கிறேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய அறிவு மரபு எதிரிகளால் களவாடப்படுறதுக்கு நீங்கள் துணை போயிடக்கூடாது. ஆரியர் வருகைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கலியுகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஏன் அதை புறக்கணிக்கணும்? ஏன் அதை ஆய்வு உட்படுத்தலை? அன்னைக்கு உட்படுத்தலை, சரி, இப்போ ஏற்றுக்கிட்டாச்சு. நான் ஏற்றுக்கிட்டதுக்கு தப்பா சரியா நீ மாற்றுனால நான் கோரிக்கை வைக்கல. ஆனால் நான் ஒரு உண்மையை, நான் கண்ட உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாம போகிறதும் உங்கள் விருப்பம். அடுத்தது ஐந்திரம் பற்றி ஐயா சொன்னாங்க. ரகரமான்னு என்னுடைய உலகாயுதம், தமிழ் இலக்கியத்தில் உலகாயுதங்கிறதுல ஐந்திரம்ங்கிறத பற்றிய ஒரு விரிவான ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். ஒரு இயலை அதில் இருக்கு. அது கூட குறுநூலாக தமிழ் மொழியில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஐந்திரம் அப்படிங்கிறது இடையின ரகரம் தான். சேர்வே திரட்சி என்பது தொல்காப்பியம். சேர்வே திரட்சி, அதாவது பல பொருள்கள் ஒன்று சேர்வது தான் திரட்சி. திரட்சி இப்போ வந்து பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா கிராமத்து பக்கம், எங்கள் பக்கம்லாம் சொன்னாங்க
திரட்டி சுத்துறோம். திரண்டாள் அப்படிங்கிறது அந்த திரட்சிங்கிறது தான் 5 பூதங்களினுடைய திரட்சியினால் ஆனது இந்த உலகம். அப்போ 5 பூதங்களினுடைய திரட்சியினால் ஆன உலகத்தை ஐந்திரம் என்றார்கள். அங்க வல்லினத்துக்கு இடமே கிடையாது. இந்திர விகாரணம் பற்றி ஐந்திரம் மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் அறிஞர்கள் எல்லாம் ரொம்ப விரிவா ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இந்திர விகாரம் ஐகாரம் வந்து ஐகாரம் இகரம் ஐகாரமா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் பல அறிஞர்களுடைய கூற்று. ஆனா ஐயா சொன்ன கருத்துக்கள் வந்து அதுல சில சொற்கள் வந்து எப்படி வடமொழியில மாறுது, தமிழ்ல மாறுதான்னு பார்க்கலாம். தமிழில் ஐந்திரம் என்பது 5 மண் திணிந்த, அதாவது தெளிவா நிலநேந்திய விசும்பு, மண் திணிந்த நிலமும் மண் திணிந்த நிலமும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவர் வழியின் வழித்தலைய தீயும் தீ முரடிய நீரும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த 5 பூதத்து இயற்கை போல. 5 பூதம், இந்த 5 பூதத்தை வந்து அவங்க எவ்வளவு, நான் காலையிலே சொன்னேன், ஒவ்வொரு அணுக்குள்ளும் ஒவ்வொரு பொருளும் அணுக்களால் ஆனது. ஒவ்வொரு அணுவிலும் பல அணுக்கள் சேருகின்ற பொழுது எந்த அணு தலைமை தாக்குகிறதோ அந்த அணுவினுடைய பெயரால் அந்த பொருள் வழங்கும். இப்ப நீரணு வந்து நீரணு தலைமை தாங்குகின்ற பொழுது அது நீராக பெயர் பெறுது. தீயணுவில் தீயணு தலைமை தாங்குகின்ற காரணத்தினால் தீ மேலோங்கி இருப்பதனால் தீயணுவாக மாற்றும் பொருள் பெறுகிறது. அப்படி எந்த பொருளில் எந்த அணு தலைமை தாங்குகிறதோ அந்த அணுவின் பெயரால் அந்த பொருள் வழங்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அணு கோட்பாட்டினுடைய விளக்கம். இதுல என்னுடைய ஆசிவகம் என்னும் தமிழர் அணுவியல்ல இது பற்றி விரிவாக நான் அதை எழுதியிருக்கிறேன். அது அந்த புத்தகம் தீர்ந்து போச்சு, நம்ம புதுசாக நம்ம போடணும். நான் காலையில சொன்னது மாதிரி ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு பண்பையும் செயலையும் வரையறை செய்திருக்கிறார்கள். அதை பால் சீர் என்று அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த பால் சீருங்கிறது பண்பு, செயல், இயல்பு. இப்படி அணுவை நுணுகி பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஓரணுவை பார்க்க முடியுமா, ஏன் பார்க்க முடியாது அப்படிங்கிறதையெல்லாம் விளக்குறார்கள். அதாவது இப்போ மாலை நேரம் விளக்கு இல்லை, கரண்ட் கட்டு, ஒரு தலைமுடி கீழே விழுந்து போச்சு, அந்த தலைமுடி நம்மளால பார்க்க முடியுமா? அதே நேரத்தில் மனைவியினுடைய கூந்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய சவுரி முடி கீழே கிடக்குதுன்னா நம்ம எடுத்து தர முடியுதா இல்லையா? ஓரணு, அதாவது மாலை நேரத்தில் மயிர்கற்றையை காண்பவர்கள் தனிமயிரை காண முடியாதது போல இந்த அணுவினாலான பொருளை பார்க்கக்கூடியவர்கள் தனி அணுவை பார்க்க முடியாது. ஆனால் இதை யார் பார்ப்பாங்கன்னா ஓரணு தெய்வ கண்ணூர் உணர்வார் அப்படின்னெல்லாம் இந்த அணு கோட்பாட்டை நம்மவர்கள் விளக்கி இருக்கிறார். அணுங்கிற சொல்லுக்கும் ஆங்கிலத்தில் இருக்க ஆட்டம்ங்கிற சொல்லுக்கும் அடிப்படையில் பொருள் வேறுபாடு உண்டு. ஆட்டம் என்பது விளக்க முடியாதது என்பது பொருள். முதல்ல அணுவை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு மேலே அதை பழக்க முடியாதுன்னு தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அந்த ஆட்டம் அறிவியல் படித்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழில் அணு என்ற சொல் சேர்ந்திருப்பது என்பது பொருள். இப்போ சேர்ந்திருக்கிறத பிரிக்க முடியுமா இல்லையா? இப்போ இன்னைக்கு அணுவை வந்து நானோ டெக்னாலஜி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? அப்போ இந்த நுட்பத்தை எல்லாம் உணர்த்தக்கூடிய வகையில் இந்த சொல் இருக்குமானால் இந்த சொல்லை பற்றிய ஆய்வு எவ்வளவு தூரம் வந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தறிந்த குரல்ங்கிறது ஏதோ குரலை போகிற போக்கில் பாராட்டிட்டு போனதுக்காக சொல்லப்பட்டது அல்ல. இந்த அணுவை துளைக்க முடியும் என்ற ஆய்வு ஒரு புறம் நடந்துகிட்டே போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஆய்வுகள்லாம் எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறது நமக்கு இப்போ தெரியல. ஏன்னா அவ்வளவையும் திட்டமிட்டு அளித்திருக்கிறார்கள். ஒன்று தெரியுங்களா, ஆசீவகம் தோன்றிய இடம் திருச்சி மாவட்டத்தில் மண்ணச்சநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளரை என்ற ஊர். அந்த இடத்துல அந்த கோவில் திருவள்ளரையில் இப்போ வந்து பெருமாள் கோயிலாக இருக்குது, பாடல் பெற்ற கோயில். அந்த கோவிலில் வந்து ஆசீவகத்திற்குரிய அவ்வளவு அடையாளங்களும் இருந்து அது மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னுடைய நூலில் ஆசீவகமாக ஐயனார் வரலாறுல அந்த நூலில் வந்து விரிவாக எழுதியிருக்கிறேன் அந்த இப்போ எப்படி இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அடையாளங்கள்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கான். எழுதுனதுக்கு அப்புறம் அந்த மொத்தம் 7 பேர் இருக்கிற அந்த இதை காட்டும் பொழுது அந்த ஆசீவகத்தை உருவாக்கியவர்கள் ஐயனாரோடு சேர்ந்து மொத்தம் 7 பேர். அந்த 7 பேருடைய உருவங்கள் அங்கே இருந்துச்சு. இப்போ அதில் இன்னும் 2 சேர்த்து 9 ஆகிட்டான். ரொம்ப, அதாவது அந்த மாதிரி அவர்கள் விழிப்பாக இருக்கிறாங்க. 18ஆம் படி கருப்பு காணாம போயிடுச்சு. 18 படிகள், அந்த 18 படமும் இருக்குது இந்த புத்தகத்துல. அந்த 18ஆம் படிக்கு மேல உள்ள போன உடனே இடம் வலது கை பக்கம் நமக்கு வலது கை பக்கம் கருப்பு இருக்குது. பெருமாள் கோயில்ல கருப்புக்கு என்ன வேலை? கருப்பு ஏன்னா
நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 199 கோவில்கள் ஆசீவகத்தோடு தொடர்புடைய கோவில்களாக இருந்து பிறகு சைவன் கோவிலாகவோ வைணவ பெருமாள் கோவிலாகவோ மாறி இருக்கின்றன. நீங்க கரூருக்கு எப்பயாவது போனீங்கன்னா பசுபதி கோவிலுக்கு யாராவது போயிருக்கிறீங்களா? போகும்போது அந்த விமானம் அந்த வாசல்ல கோபுர வாசல்ல நுழையிறோம் இல்லைங்களா? இப்படி நுழையும் போது அண்ணாந்து பாருங்க, இந்த மாதிரி 4 கல் விட்டம் இருக்கும். இந்த விட்டத்துல புடைப்பு சிற்பமா இந்த பகுதியில 4 இடத்துல புடைப்பு சிற்பம் செதுக்கி இருக்கிறாங்க. முதல் சிற்பம் 2 அந்த யானைகளோடு கூடிய திருநிலை. இந்த திருநிலைங்கிறது தமிழினுடைய தொன்மையான மரபு வளமை குறியீடு. ரிக்வேதத்துக்கு முந்தியது. அது ஆரியருக்கு அப்பாற்பட்ட தொல்குடி மக்களாகிய பழங்குடி மக்களாகிய தமிழர்களுக்குரியது. அந்த யானை சின்னம் வளமையின் குறியீடு. இதுதான் ஆசீவகத்தினுடைய சமய அடையாளம். அந்த திருநிலை இருக்கு. அடுத்தாப்புல உள்ள விட்டத்துல சரியா 4 விட்டம் இதுலயும் இருக்கு. அதுல 2 யானையையும் 2 யானை தாக்குறது போல இருக்கு. 3வது விட்டத்துல 2 யானையையும் அந்த திருநிலையில் இருக்கக்கூடிய 2 யானையையும் 2 ஈட்டிக்காரன் குத்தி தாக்குறது போல இருக்கு. 4வது விட்டத்துல அந்த திருநிலையில் தாமரையில் வீட்டு இருக்கக்கூடிய திருமகளுக்கு பதிலா சிவலிங்கம் இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம். ஒவ்வொரு கோவில்லையும் இது மாதிரி எந்த கோயில்ல நீங்க பாக்குற கோயில்ல ஒரு சிவன் கோயில்லையோ இல்லை பெருமாள் கோயில்லையோ ஒரு யானையை சிங்கம் அடிச்சு பெடரியில பிச்சுக்கிற மாதிரி தாக்குறது போல சிற்பம் இருந்ததுன்னா அந்த கோவில் ஆசீர்வாதத்திற்குரியதாக இருந்து கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கோங்க. அழைப்பு முக்கியமான உண்டான சிறந்த ஒரு பொருளை பற்றிய உலகத்தை பற்றிய ஆய்வு என்பது. அதிகாரமா வடமொழியில் சொல்லுவாங்க, கலப்புன்னு தமிழ் மொழியில் தமிழ் இல்ல. நீங்க வடமொழிக்கே போகாதீங்க. உங்களுடைய இலையில என்ன பரிமாறி இருக்குன்னு பாருங்க. உங்க மொழியில என்ன இருக்குது, உங்க மொழியில என்ன சொல்லு இருக்குது, உங்க மொழியில என்ன மெய்யியல் இருக்கு. ஏன் நம்ம அதாவது வடமொழியில் கூடியவை 90 விழுக்காடு மொழிபெயர்க்கப்பட்டவை. அவனுக்குன்னு சொந்தம் இன்னொன்னுங்க. கிபி 4ஆம் நூற்றாண்டு வரையிலும் சமஸ்கிருதத்துல ஏதாவது ஒரு நூல் இருந்ததுன்னா அது மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த மொழிபெயர்த்ததை என்ன பண்றாங்கன்னா பின்னாடி மொழிபெயர்த்ததை காலத்துல முன்னாடி கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. எழுத்தே இப்ப நீங்க சரக சமீதைங்கிறது ஒரு மருத்துவ நூல், சமஸ்கிருதத்தில் உள்ள மருத்துவ நூல், உலக புகழ்பெற்ற நூல்ல அது ஒண்ணு. அந்த நூலை பற்றி ஆராய்ச்சி பண்ணதுக்கு பிறகுதான் அது மொழிபெயர்ப்புங்கிறது நமக்கு தெரியுது. எழுத்தே இல்லாத ஒரு மொழியில் வாய்மொழியாக ஸ்லோக வடிவத்துல வந்ததா சொல்லக்கூடிய மொழியில நூல்ல எழுதப்பட்ட நூலுக்கான இலக்கணத்தை சொல்லியிருப்பாங்க. நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப எழுதப்பட்ட மொழிக்கான இலக்கணம் எழுதப்படாததாக கருதப்படும் ஒரு மொழியில இருக்குதுன்னா அப்ப அது என்ன, அவன் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான்னு தானே பொருள். அப்ப நீங்க மூலத்தை தேடி போனீங்கன்னா எந்த ஒரு நூலும் சமஸ்கிருதத்துக்குரியதாக உங்களால் சொல்லவே முடியாது. அவன் மொழிபெயர்த்து வச்சுக்கிட்டான். பொருள் புரியாத வார்த்தைகளை வச்சு வார்த்தைகளை நம்மள மயங்க வச்சிருக்கிறாங்க தவிர பொருள் புரிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கு மேல. இப்ப நீங்களே இந்த திருமண சுலோகம் பற்றி சொன்னீங்க. இன்னாருக்கு மனைவியா இருந்தா, இன்னாருக்கு மனைவியா இருந்தா, இன்னாருக்கு மனைவியா இருந்தா, இப்ப பிள்ளைகளோட நான் உன்னை மனைவியா ஏத்துக்கிறேங்கிற மந்திரத்தை தமிழ்ல சொன்னா எந்த பொண்ணாவது மனவரையில் உட்காந்துருப்பாளா? நல்லா நினைச்சு பாருங்க. அதனால உங்களுடைய தத்துவம், உங்களுடைய மெய்யியலை உங்கள் மொழியிலே ஏற்று. அப்பதான் நமக்கு இது எது நமக்கு உரியதுங்கிறது உங்களுக்கு நம்ம பிள்ளை எடுத்து கொஞ்சம் போதுதானங்க நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். அது 3லையும் உயிர்லையும் கலந்தது இல்லையா? அடுத்த வீட்டு பிள்ளை ரொம்ப ஆடம்பரமா எவ்வளவோ சட்டை போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தாலும் கூட நம்ம நல்லா இருக்குன்னு கண்ணத்துல தட்டிட்டு போலாமே தவிர அது தூக்கி மடியில கொஞ்சிக்கிட்டு இருந்தா நம்ம பிள்ளை என்ன ஆகும்? நம்ம பொண்டாட்டி என்ன நினைப்பா? என்னடா அவங்க பிள்ளை மேல கிடைக்க மாட்டாளா? நினைச்சு பாருங்க. நம்முடைய மொழியிலேயே கைவல்லிய இந்த கலப்புக்கு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. அதனால கலப்பு எப்படி நடக்குது அந்த 5 பூதங்களினுடைய
அதனுடைய அணுக்களினுடைய சேர்க்கை இதெல்லாம் நம்முடைய மரபில் இருக்கிறது. அதாவது ஐந்திரத்தினுடைய அளவையியல் கூறுகளை ஆன்மீக்ஷின்னு அவன் பேர் கொடுத்து மொழிபெயர்த்தான். அந்த ஆன்மீக்ஷிக்கு என்கிற பேர்ல அவன் சொல்லக்கூடிய செய்திகள் அவ்வளவும் நம்ம தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய செய்தி. இப்ப எனக்கு வையாபுரி பிள்ளை மேல எல்லாம் கோபம் வந்ததுக்கு ரொம்ப காரணம் என்னன்னா, அவங்க வஞ்சகமா நடந்துக்கிட்டாங்கிறதான். இப்ப ஒரு புத்தகம் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் லாஜிக் அப்படின்னு ஒரு புத்தகம் 1920 வந்த புத்தகம். அது எழுதினவர் இப்போ நமக்கு எப்படி ஊவே சாமிநாத ஐயரை நம்ம பாராட்டுறோமோ அது மாதிரி சமஸ்கிருத உலகத்துல மிகப்பெரிய பேரறிஞராக மதிக்கப்படக்கூடியவர் சதீஷ் சந்திரான்றது அவருடைய பேரு. வங்காளத்துல சமஸ்கிருத கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர், உலகம் புகழ்ந்த சமஸ்கிருத அறிஞர். அவரை பற்றி சொல்லும்போது வித்யாபூஷண அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அடைமொழியோடு. வித்தைகளுக்கெல்லாம் அணி போன்றவன் அப்படிங்கிற பொருள்ல. வேற சதீஷ் சந்திரன் கூட சொல்ல மாட்டாங்க, என்று வித்யாபூஷண சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த இந்திய தருக்கவியல் வரலாற்றுல முதல்ல எழுதும்போது தந்திர உத்தியை பற்றி சொல்றாரு. தந்திர உத்தி முதலாக சரக சமீதையில இருக்கு, அப்புறம் சிசுருகிற சமீதையில சொல்லப்பட்டிருக்கு, அப்புறம் அர்த்த சாஸ்திரத்துல 3 சொல்லப்பட்டிருக்கு. வடமொழியில இந்த 3 நூல்களிலும் அந்த தந்திர உத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த தந்திர உத்தி அந்த நூல் ஆசிரியர்களுக்கு உரியதா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு, இந்த தந்திர உத்தி அவர்களுக்கு உரியதல்ல, அந்த நூலில் அந்த தந்திர உத்தி இடம்பெற்றிருந்தாலும் கூட இது அவர்களுக்கு உரியதல்ல. அப்ப இது யாருக்குரியத அப்படின்னு வரும்பொழுது, யார் ஒருவர் தன்னுடைய கருத்தை தருக்க முறையில் நிலைநாட்ட விரும்பி இருப்பாரோ அவரால் அல்லது அப்படிப்பட்ட ஒரு குழுவால் இந்த தந்திர உத்தி தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்திய மொழிகள்லயே தந்திர உத்தி இடம்பெற்றிருக்கிறது 2 நூல்ல தான், 2 மொழியில, சமஸ்கிருதத்திலும் திருக்குறள். இப்ப சமஸ்கிருதத்துல உள்ள 3 நூல்களிலும் சொல்லப்பட்ட தந்திர உத்தி அவர்களுக்கு உரியது இல்லைன்னு பிறகு அப்ப நாம எங்க வரணும்? தொல்காப்பியத்துக்கு தானே வந்திருக்கணும். அந்த வையாபுரி பிள்ளை அதுக்கு வரவே இல்லை. அப்ப அவன் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான்னு தானே தெரியுது நமக்கு. அந்த கோபம் தான் எனக்கு. இல்லாட்டி ஏன் சொத்தை அவர் பிடிக்கிட்டாருன்னா இல்ல. இப்போ ஒரு மொழிக்கும் ஒரு இனத்திற்கும் துரோகம் செய்யக்கூடியவன் யாரா இருந்தாலும் அவனை மன்னிக்க முடியல. அதுதான் நமக்குள்ள கோபம். அப்ப நீ உண்மையை தெரிந்தே மறைத்து தொல்காப்பியத்தை நீ கிபி 4ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றிய, அப்போ உனக்கு என்ன அப்படி ஒரு நோக்கம்? ஏன் உனக்கு அந்த நோக்கம் வந்துச்சு? ஏன் அந்த திருப்பத்துக்கு வந்துச்சு? நம்ம கேட்க வேண்டுமா இல்லையா? எனவே அந்த தந்திர உத்தியை உள்ளடக்கிய அந்த தருக்கவியல் ரீதிகளை சொல்லி வரும்பொழுது சமஸ்கிருதத்துல இதை ஆன்வீக்ஷி என்று சொல்றாங்க. அந்த பெயர், அது சொல்லக்கூடிய செய்தி, விளக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம ஐந்திரம் சொல்லக்கூடிய செய்தியை ஒத்திருப்பதனால், தழுவி இருப்பதனால் நம்ம ஐந்திரமும் அதுவும் ஒரே பொருளை சொல்லுகிறது அப்படிங்கிற பொருள் தான் அந்த ஒப்புமையை கொள்வோம். புரியுதுங்களா? நம்ம வேற ஒண்ணும் இல்லை. அந்த தருக்கவியல் அடிப்படையில அந்த செய்தி சொல்லுவோம். அது மாதிரி இந்த காலம் அதே போல இப்ப நீங்க கேட்டீங்க நம்ம இதை ஏத்துக்கிறதா வேண்டாமா அப்படிங்கறத, அதை பற்றி கவலையே வேண்டியதில்லை. நீங்க இடமறு சொன்னதெல்லாம் உண்மை. செக்ஸ் வர்ஷிப் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் ஒரு டாக்டர் எழுதுனது, ஓஏ வால் அப்படின்னு ஒரு பெரிய அந்த எம்பிபிஎஸ் டாக்டரா இருந்தவர், கிட்டத்தட்ட 1000 பக்கத்துக்கு மேல, அவ்வளவு பெரிய புத்தகம். அதுல மேரி மாதான்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த மேரி மாதாவை ஏன் ஒரு நாட்டுப்புறத்தான் அதாவது இனக்குழு நிலையில இருந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்காரன் ஏன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னா, அவன் எப்படி தன்னுடைய தாய் தெய்வத்தை வணங்கினானோ அதை போலவே இந்த மேரி இருந்தான். அதனால உடனே அவன் அதை அப்சார்ப் பண்ணிட்டான் அப்படின்னு. மக்களினுடைய நடைமுறையில், பண்பாட்டில், பழக்க வழக்கத்தில், வழிபாட்டில் இருந்த ஒரு பெண் தெய்வ வழிபாட்டிற்கு அவன் மேரிங்கிற உருவத்தை கொடுத்தான். அதனால பரவாயில்லையா, என் பிள்ளைக்கு இந்த சட்டையை போட்டிருக்கிய நல்லா இருக்குது என்று சொல்லி நம்ம பாராட்டுறது போல, அந்த இனக்குழு மக்கள், பழங்குடி மக்கள் இயேசுவினுடைய தாயாக கருதப்படக்கூடிய இந்த மேரியை ஏற்றுக்கொண்டது போல உலகத்துல எல்லா இடத்துலையும் அந்த வரலாறு நடந்திருக்கு. புரியுதுங்களா? அதனால நம்முடைய கவலை என்னன்னா, வள்ளுவரினுடைய காலம் கிமு 33னா இப்ப செனாக்கா 140 கட்டுரை எழுதியிருக்கலாம். திருக்குறளினுடைய ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒரு தலைப்பாக்கி தன்னுடைய நண்பருக்கு
கடிதம் எழுதுவதை போல திருவள்ளுவர் பேரை சொல்லியே தவிர திருவள்ளுவருடைய அதிகாரத்தை எல்லாம் சொல்லி இப்படி வெளிநாட்டு சான்றோர் ஒருத்தர் சொல்றாரு, வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் சொல்றாருன்னா கடித இலக்கியமாக அவன் எழுதியிருக்கிறான். இப்ப இந்த கடிதத்தை எல்லாம் தொகுத்தாச்சு. இந்த கடிதத்தை தொகுத்ததுக்கு பிறகு திருவள்ளுவருடைய காலம் கிமு 31 சொன்னோம்னா உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீங்க சொன்னீங்களா காலையில அதே சொல்லதானே சொன்னாங்க. அப்ப நம்ம அந்த பட்டத்தை வாங்கிக்கிறதா? நடைமுறைக்கு வந்துட்டா இல்ல, நடைமுறைக்கு வர்றதுல நான் அவங்களுக்கு திருக்குறளை உயர்த்தணுங்கிற நோக்கம் இருந்தது, அது இருந்துட்டு போகட்டும். ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுதான் இப்ப ஏன் வேற. நம்ம வந்து இதை உடனே அரசுக்கு சொல்லி இதை மாத்துங்க அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்க போறது இல்லை. மெட்ராஸ் சென்னை மாத்திரம் அதாவது நம்முடைய காலம் இதை விட இன்னும் சிறப்பா போகுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு பெருமை தானே. அந்த பெருமையை ஏன் இழக்கணும்? திருக்குறளினுடைய காலத்தை ஐயா அது ரொம்ப அழகா அவங்க முதல்ல என்னுடைய பாராட்டுக்களை அவருக்கு சொல்லணும். மெனக்கிட்டு அவரு அது முயற்சி பண்ணி ஏங்க அதனால ஏங்க அந்த சொல்ல வந்து ஒரு சொல்லை நீங்க இழக்கிறீங்கன்னா ஒரு பண்பாட்டை நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க. ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குல்ல. அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 6ஆம் நூற்றாண்டு வரையிலும் இந்திய சமூகத்துல வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்ததுங்க. இன்னைக்கு நடக்க வேண்டிய போராட்டம் போன்ற போராட்டம் அது. நீங்க அதாவது அறிவுக்கான தடையை அவன் விதிக்கிறான். அந்த தடையை உடைச்சு அறிவுக்கான விடுதலைக்காக இவங்க போராடுறாங்க. அந்த போராட்டம் வந்து சாதாரணமான போராட்டம் இல்லை. பல்லுக்கு பல் நகத்துக்கு நகம் அவங்க எதிர்த்து வைதிகத்தை வந்து முடக்கிடுறாங்க. அதனுடைய வீச்சு விளைவு தான் வந்து ஆசீவகம், பௌத்தம், ஜைனம் 3 மதங்களும் சமகாலத்தில் தோன்றிய மதங்கள். இந்த 3 பேர்த்துல பக்குடுக்கை நம்பியார் ஐயனார் இவங்க வயதுல வந்து அவர்களை விட மூத்தவர்னு சொல்லியிருக்கிறத தவிர இந்த மதம் மூத்ததுன்னு நான் சொல்லுது. அந்த மாதிரி வைதிகத்தை எதிர்த்த அந்த குரல் இந்திய மொழிகளிலேயே பதிவாகி இருக்கிறது அந்த காலகட்டத்திற்குரிய நூலில் திருக்குறள் மட்டும்தான். ஏன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு தோன்றிய இந்திய மொழிகள் எந்த மொழியில் பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம், தமிழ் இந்த 4 மொழிகள்ல எந்த மொழியில் தோன்றிய ஒரு இலக்கியமாக இருந்தாலும் சமயங்களை பற்றி குறிப்பிடாமல் அல்லது சமயத்தை சாராமல் இருக்கவே முடியாது இல்ல. ஆனா திருக்குறள்ல இந்த கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு இந்தியாவில் தோன்றிய சமய சூழலோ பரவலோ தாக்கமோ அல்லது ஒன்றுக்கொன்று தாக்கி கொண்ட மோதலோ திருக்குறள்ல இல்ல. திருக்குறள்ல இருக்கிறது பூராவும் கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 6ஆம் நூற்றாண்டு வரையில் நடந்த வைதிக எதிர்ப்பு மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறதே தவிர சமயங்களுக்கு இடையே நடந்த மோதல் இங்கே இடம்பெறும். இதை வந்து நாம கவனிக்கணும். ஏன்னா பார்ப்பனர்களை முன்னிலைப்படுத்தி கொல்லாமைங்கிற அதிகாரத்தை முன்னிலைப்படுத்தினது பார்ப்பனர்களை முன்னிலைப்படுத்திதான். அவி சொரிந்து 1000 மேட்டலில் ஒன்றம் உயிர் செகுத்து உண்ணாமை நன்றுன்னு சொல்றாங்க. கொல்லாமை அதிகாரத்துல போய் இதை சொல்ல தேவை என்ன? கொல்லாமைன்னா நீ ஆடு மாடு தின்னாத அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. தன்னும் திருக்கு தான் தெரியுது என்பான் எங்கனமா ஆளுமாருள் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அங்க ஏன் பார்ப்பனியத்தை முன்னிலைப்படுத்தி பார்ப்பனர்களை பார்த்து சொல்றது போல சொல்லணும்? அப்ப அந்த வேள்வி பண்பாட்டை எதிர்ப்பு அதுக்கான ஒரு இலக்கிய வடிவம் கிமு 8லிருந்து 6 வரையிலுமான அந்த பார்ப்பனிய எதிர்ப்பின் இலக்கிய வடிவம் திருக்குறள்ல மட்டும்தான். அதே போல ஆசீவகம் அப்படின்ற ஒரு மதத்தினுடைய கொள்கை 3: அணுக்கொள்கை, தற்செயல் கொள்கை, ஊழ்கொள்கை. இந்த 3ம் இணைந்ததுதான் ஆசீவகம். மணிமேகலையில ஆசீவகத்தினுடைய இந்த 3 கொள்கைகளும் இருக்கு. நீலகேசியில இந்த 3 கொள்கைகளும் இருக்கு. சிவஞான சித்தியார்ல இந்த 3 கொள்கைகளும் இடம்பெற்றிருக்கிறது. ஆசீவகம் பற்றி விளக்குகின்ற பொழுது அதை மறுக்கின்ற பொழுது இந்த 3 கொள்கைகளையும் சொல்லி மறுக்கிறதா இயல்பா இருக்கு. ஆனா திருக்குறள்ல வந்து ஊழியல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. நம்முடைய ஆராய்ச்சியாளர்களை நான் யாரையும் குறை சொல்லல. ஆனா ஒரு உண்மையை அவர்கள் வந்து அவங்க பார்வையிலிருந்து தப்பி போயிருக்குது. அவங்க பார்க்கலன்னு நான் சொல்லலை, அவங்க பார்வையிலிருந்து தப்பி போயிருக்குது. என்ன அப்படின்னா தமிழ் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறக்கூடிய தமிழ் வரலாற்றில் 3 நூல்கள் தான் முழுமையான ஒரே ஆசிரியர்களால் எழுதப்பட்ட 3 நூல்கள், முழுமையான நூல்கள். சிலப்பதிகாரம், திருக்குறள், தொல்காப்பியம். அதற்கு பிறகு மற்ற நூல்கள்லாம் பின்னாடி வரும்.
இந்த 3 நூல்களும் வந்து எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது தொல்காப்பியருடைய நூலுக்கான இலக்கணத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ தந்திர உத்தி 32 தந்திர உத்தியும் நூலுக்கான இலக்கணங்கள். அந்த நூலுக்கான இலக்கணங்கள் அதை நன்னூலார் வந்து 7 வகை மதமே அப்படின்னு சொல்லுவார். 7 வகை மதமே உடன்படல், மறுத்தல், தான நாட்டி, தனாது நிறுவே அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு வருவார். ஒரு நூலாசிரியர் ஒரு நூலை எழுதும்போது தன்னுடைய கருத்தை விளக்கிட்டு வருவான். அப்போ தனக்கு மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா அதையும் பதிவு பண்ணுவான். அதை பதிவு பண்ணும்போது அதை தொகுத்து சொல்லி உடன்படுவதை போல சொல்லி அப்புறம் வந்து அதை மறுக்கிறது. நாட்டி தனாது நிறுவே. தொல்காப்பியர் இந்த 32 தந்திர உத்தியில வந்து ஆணைக்குரல் அப்படின்னு சொல்லுவார், கொண்டு களைதல் அப்படின்னுவார், பிறர் மதம் கொள்ளுதல் அப்படின்னுவார், எனக்கு களைதல் அப்படின்னு. அங்க பிறருடைய கருத்தை சொல்லி அதை சொல்லும்போது நமக்கு அது உடன்படுவதை போல தோற்றம் அளிக்கும். ஆனா அந்த தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த விதிக்கு இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா இது ஆசிரியனுடைய கூற்றா அல்லது பிறர் மதம் கூறலா அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இப்போ ஆசிரியனுடைய கூற்றா இருந்ததுன்னா அவனுடைய கொள்கைன்னு பொருள். புரியுதுங்களா? இப்ப இந்த கொள்கையை ஒரு கொள்கையை சொல்லிட்டு அடுத்தாப்புல வரக்கூடிய இடத்துல இந்த கொள்கைக்கு மறுதலையா அதை எதிர்க்கக்கூடிய வகையில புறக்கணிக்கக்கூடிய வகையில வேற ஒரு கருத்து வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா முன்னுக்கு பின் பிறனா போகும். 10 வகை குற்றங்கள்ல வந்து குன்ற கூறல், கூறியது கூறல், மார்பட கூறல் இதெல்லாம் வந்து 10 வகை குற்றங்கள். நூலுக்கு இருக்கக்கூடாத குற்றங்கள். மாறுபட கூறல்னா ஒரு இடத்துல ஒரு கருத்தை சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு கருத்தை சொல்றது, அதற்கு மாறான கருத்தை சொல்றது. இப்போ ஊழியல் வள்ளுவரினுடைய கருத்து இருக்குமானால் முயற்சி உடைமை, ஆழ்வினை உடைமை, ஊக்கம் உடைமை, வினைவறிதல், காலமறிதல், இது படைமாட்சி, இந்த கருத்துக்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஊழ் என்பது தெய்வத்தால் ஆகாது. அதாவது ஊழினும் உட்பக்கம் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உலகிப்பவர்னு அங்க சொல்றாரு. இங்க வந்து ஊழியர் பெருவழியா உள்ள அப்படின்றாரு. இப்ப இந்த ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா? அப்ப முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு கருத்தை சொன்னவரை ஒரு பெரிய அறிஞர் நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கலாமா? அப்ப ஒத்துக்கிட்டீங்கன்னாக்க நீங்க குன்ற கூறல், கூறியது கூறல், தொல்காப்பியர் சொல்லக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீங்க எங்க கொண்டு போய் வைப்பீங்க? அப்ப நாம இதுக்கு என்ன பண்ணணும்னா பிறர் மதம் கூறல். ஏன்னா பிறர் மதம் ஒரு அதிகாரத்துல வந்து ஊழியலை சொல்லிட்டு பல அதிகாரங்கள்ல அதற்கு மாறான கருத்துக்களை சொல்லிட்டு வரார்கள். முயற்சி உடைமை, ஆழ்வினை உடைமை, ஊக்கம் உடைமை. ஊழை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா முயற்சியை ஏத்துக்கிற முடியாது. முயற்சியை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஊழல் நம்பிக்கை வைக்க முடியாது. அப்போ இந்த ஊழியல் வந்து எப்போ வருது? கிமு 6ஆம் நூற்றாண்டுல தான் ஊழியல் ஒரு சமய வடிவம் பெறுது. அப்போ ஊழியல் வந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கணும். ஆனா இப்ப நீங்க இந்த ஊழியலினுடைய வரலாற்றுக்கு நீங்க போனீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமய பிரிவினர் ஒவ்வொரு கொள்கையின் தலைவர்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 63 குழுக்கள் இருந்திருக்குது. எல்லாமே வைதிகத்தை எதிர்ப்பது. அதுல ஒருத்தன் கூட பார்ப்பனன் இல்லைன்னு ரைஸ் டைவிட்சன் பௌத்தவியல் அறிஞர். பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்காகவே அவ்வளவு பேர் மெனக்கட்டுறான், புத்தரோட மகாவீரரோட எல்லாரும். அந்த பார்ப்பனிய எதிர்ப்பில் தனித்தனியாக செயல்பட்டு 63 பேர். அதுல வந்து மகாவீரர் வந்து மரபு வழியாக வந்த ஜைனத்துல 24வது திருத்தங்கரரை அவர் போயிடுறாரு. அவரிடமிருந்து விலகிய ஐயனார் என்ன பண்றாருன்னா இந்த 63 பேர்ல ஒரு அந்த 63 குழுக்கள் பெரிய அளவுல இருந்தாலும் அந்த 63 குழுக்கள்ல 7 பேர் தலைமையில் இருந்த சங்கம் தான் இந்தியா பூராவிலும் செல்வாக்கு பெற்றிருந்தது அந்த காலத்திலேயே. அதுல ஒருத்தர் புத்தர், ஒரு சங்கம் புத்தரின் தலைமையில் நடந்த அந்த சங்கம். அப்ப பௌத்த சமயம் உருவாகாத நேரம், பௌத்த சமயம் உருவாகாத நேரம், கொள்கை நிலையில் இருந்தவங்க. அடுத்தது வந்து மகாவீரனுடைய ஜைன சங்கம். சமணம்ங்கிற சொல்லு வேற. நான் கூட வந்து அதை ரொம்ப காலமா தப்பாவே புரிஞ்சுட்டு வந்தேன். இப்ப ஆராய்ச்சிக்கு பிறகுதான் சமணம் என்ற சொல்லை நாம் தவறான பொருளில் கையாளணும். ஜைனம்னு தான் சொல்லணும். சமணம் என்ற சொல் ஆசிவர்களை மட்டுமே குறிக்கக்கூடிய, முதல்ல வந்து எல்லாரையும் குறித்த ஒரு வைதீக எதிர்ப்பாளர்களை குறித்த ஒரு பொது சொல்லாய் வந்து அதற்கு பிறகு வந்து அந்த ஆசிவர்களை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக ரெண்டு சொல் குறிக்கிறாங்க. சமணர் ரமணர் 2 சொல் குறிக்கிறாங்க. அந்த ரெண்டுமே ஆசிவர்களை குறிக்கிறத நம்ம அதை பற்றி நான் சொல்றேன். இப்போ அப்படி வரும்பொழுது
அந்த 7 பேர்ல ஒருத்தர் இந்த 2 பேரும் மகாவீரபுரம் அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து சஞ்சய பேலட்ட புத்தன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவருடைய கொள்கை எது அப்படின்னா, இந்த வடிவேலு காமெடியில ஒண்ணு வரும்ல, வண்டி வந்தாலும் வரும் வராட்டி இல்லை, போனாலும் போகும் போகாட்டி இல்லைன்னு அந்த ஒரு காமெடி வரும் பாருங்க. அது வராது அப்படி. அது மாதிரி ஒரு பொருள் இருக்கவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐயுறவு கொள்கை. அது ஒரு பிலாசபியா இருந்தது. இது சிலப்பதிகாரத்துல ஒரு இடத்துல அந்த கொள்கையை பற்றி விரிவா பேசுவது இடம். அப்புறம் வந்து 4 பேர் யாருன்னாக்க, பாலி மொழியில உள்ள பேர் என்ன சொல்றேன் நானு, அஜித கேச கம்பாளன்னு ஒருத்தர். அந்த அஜிதம் அதுதான் நீங்க நரிவிருத்தல். ஏன்னா அஜிதம்னா நரி, கேசம்னா தலைமுடி. நரிவரு தலையாரா அவன் வந்து அஜித கேச கம்பாளர்னு பேரை மாத்திட்டான். அடுத்தவர் வந்து பூரண காசியப்பர். பூரணர் அப்படின்னா அறிஞர் அண்ணான்னு சொல்றது மாதிரி அறிவில் முழுமை பெற்றவர்னு பொருள். அவருடைய கொள்கை தற்செயல் கொள்கை. அந்த பூரணர், அந்த அஜித கேச கம்பாளருடைய கொள்கை வந்து முழுமையான நாத்திகம், கடவுள் மறுப்பு. அப்புறம் இந்த பக்குட காச்சாயனார், பக்குடர் அப்படின்னு பாலி மொழியில சொல்றாங்க. அவரை தான் நம்ம பக்குடுக்கை நன்கனியா இருக்கிறோம். இவருடைய கொள்கை அணுக்கொள்கை. அப்புறம் நம்ம ஐயனார், அறப்பெயர் சாத்தன் என்பது இவருடைய, சாத்தன் என்பது இயற்பெயர், கலியன் என்பது அவருடைய குடும்ப பெயர். அப்புறம் பின்னாடி இவர் பெரிய சமய தலைவரானதற்கு பிறகு புறநானூற்றுல நக்கீரர் போய் அவர் ஊர்லேயே போய் பாடுவார், அறப்பெயர் சாத்தன் இடையேன் திருமணம். அந்த அறப்பெயர் அப்படிங்கிற சாத்தன்கிறதா தர்மசாஸ்தான்னு இன்னைக்கு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ இவருடைய கொள்கை ஊழ் கொள்கை. அதாவது இந்த 4 பேரும் மரபு வழியாக தங்களுடைய ஆசிரியரிடமிருந்து தாங்கள் தலைமைக்கு வந்து இப்படி பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கை. இந்த கொள்கையில பக்குடர், பூரணர், பற்கலி கோசாலர், இன்னும் இந்த 63 பேர்ல எஞ்சி இருந்த சில அறிஞர்களை எல்லாம் சேர்த்து மொத்தம் 7 பேர் சேர்ந்து ஆசீவகத்தை உருவாக்குறாங்க. இப்ப ஆசீவகம் உருவானதற்கு பிறகு இந்த 3 கொள்கைகளை உள்ளடக்கியதா இருந்தது. ஆசீவகம் உருவாவதற்கு முன்பாக ஊழ் என்பது தனி கோட்பாடாகும். புரியுதுங்களா? இப்ப மற்கலி கோசாலர் ஊழ் என்று நாம் சொல்லக்கூடியது பிராப்தம் அல்லது நிகழ்வினை அல்லது டெஸ்டினி அப்படின்னு சொல்ல. அதேதான். அந்த மாதிரி இப்போ இந்த சமய ஆசீர்வாதத்தை உருவாக்குவதற்கு பின்பு திருக்குறள் தோன்றியிருந்தால் திருக்குறளினுடைய அந்த இதுல எங்கேயாவது இது வந்திருக்கும். மாறா அது இல்லை. ஊழ்வினையை ஏற்றுக்கொள்வதை போல சொல்லி அதை மறுக்கிறது. அப்புறம் ஆசீர்வாதம் இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து முக்கியமான இடங்கள்ல வந்து வள்ளுவர் சொல்லக்கூடிய மெய்யியல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ப்பன எதிர்ப்பு ஒரு அடிப்படையா இருக்கு. கடவுள் மறுப்பு, இந்த இரவச்சந்திரத்துல பறந்து கெடுக உலகியல் அப்படின்னு சொல்றது. அப்புறம் ஆசீர்வாதம், இந்த சாங்கியம்னு சொல்லக்கூடிய எண்ணிய கொள்கையை பல இடங்கள்ல ஓமையா பயன்படுத்துறாரு, செய்தியா சொல்றாரு, விளக்குறாரு. அந்த மாதிரி விளக்கிக்கிட்டு வரும்போது அந்த எண்ணியத்தினுடைய பிழிவாகவே பல குறள்களை வந்து அமைக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு தம்பி கூட கேட்டாரு, எழுதுங்கால் கோல்கனா கண்ணை போல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? காமத்துப்பால்ல நம்ம கணவன் வராதப்போ, கணவனை பார்க்காதப்போ அவனை திட்டிக்கிட்டு இருந்தவன் அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுடைய குறைகளை எல்லாம் மறைந்து விட்டாளே அப்படின்னு சொல்லும்போது எழுதுங்கால் கோல்கனா. இந்த எழுதுங்கால் கோல் காண முடியாது, கண்ணுக்கு மைதீட்டுகின்ற பொழுது அந்த மைதீட்டும் கோலை பார்க்க முடியாது என்பது ஆசை வந்து சாங்கியத்துல எண்ணியத்தில் சொல்லக்கூடிய ஒரு கோமை. எப்படின்னா, ஒருத்தன் போய் கேட்கறான், அவன் வந்து எண்ணிய அறிஞனை பார்த்து, ஒரு வைதிகன் கேட்கறான், ஏன்டா நீ கடவுள் இல்லைன்னு சொல்ற? அப்போ அதுக்கு கேட்கறான், கடவுளை பார்க்க முடியலப்பா, அதனால வந்து இல்லை. அப்போ பார்க்க முடியாததெல்லாம் இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு இவன் கேட்கறான். அதுக்கு முட்டாளே, பார்க்க முடியாதது எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 8 வகையான சூழல்களில் பொருளை ஒருவனால் பார்க்க முடியாது. ஒரு பொருள் கண்ணுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் பார்க்க முடியாது. அதே பொருள் கண்ணுக்கு ரொம்ப தூரத்துல இருந்தாலும் பார்க்க முடியாது. ஒரு பொருள் அதிக வெளிச்சத்துல இருந்தாலும் பார்க்க முடியாது. ஒரு பொருள் அதிக இருட்டுல இருந்தாலும் பார்க்க முடியாது. ஒரு பொருள் அதாவது பார்க்க முடியாத தூரத்துல இருந்தாலும் பார்க்க முடியாது. பொறிகள் பழுதுபட்டாலும் பார்க்க முடியாது. மனநிலை திரிந்தாலும் பார்க்க முடியாதுன்னு இப்படி 8 நிலைகள்ல பொருளை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்களில் பார்க்க முடியாது என்பதற்காக அவை இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி விளக்குவார். அப்படி சொல்லும் பொழுது அந்த எழுதும் கிட்ட இருந்தா பார்க்க முடியாதுங்கிறது எழுதுங்கால் போல் காணா கண்ணை அப்படிங்கிறது. அதே போல இந்த
அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஒருதான் இடை அப்படின்ற அதுவும் அந்த எண்ணியத்துல அணுக்கொள்கைகளை விளக்கிக்கிட்டு வரும் பொழுது அணுக்கள் பிரிந்திருக்கும் பொழுது அவற்றினுடைய செயல் ஒண்ணு, அவற்றினுடைய பண்பு ஒண்ணு. அணுக்கள் சேர்ந்திருக்கும் பொழுது அவற்றினுடைய செயல் ஒண்ணு, பண்பு ரெண்டு வேறு வேறு. இதை சேர்ந்திருக்கை பிரிந்திருக்கை அப்படின்னு கலை சொல்லாலே அவங்க பயன்படுவாங்க எண்ணியத்துல அணுக்கொள்கைகள். அதுக்கு உதாரணமா நூலாவே இருக்கும்போது அதை போர்வையா பதிக்கிற முடியுமா? அதே போல அந்த நூல் போர்வையா மாறிச்சுன்னா போத்திக்கலாம், ஆடையாயிடுது, போத்திக்கலாம். அது மாதிரி சேர்ந்திருக்கை பிரிந்திருக்கை அப்படின்னா அணுக்கள் தனித்தனியாக இருந்தால் பொருள்கள் உருவாவதில்லை, அந்த ஒன்று சேர்கின்ற பொழுது பொருள்களாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லி விளக்கம். இந்த அறத்தார் இதுவன அதுக்கு அவங்க எடுத்துக்காட்டுற ஓமை என்னன்னா, எஜமானனும் பல்லக்கை சுமப்பவருடைய வேலைக்காரர்களும் தனித்தனியே இருக்கும் பொழுது பயணம் தொடர்வதில்லை. அதே ஓமையா நான் இந்த ஓமையை அந்த திருக்குறளோட பொருத்துறதுக்காக அதை நான் விளங்கிக்கிறதுக்காகவே பல ஆண்டு முயற்சி பண்ணுவேன். எப்படி இது பொருத்தமா இருக்கும், எப்படி பொருத்தமா இருக்கும். அது மாதிரி சிவிகை பொருத்தானோடு உருந்தான் இடை அறத்தார் இதுவென வேண்டாம், அறத்தின் வழி இதுன்னு சொல்லாத. அறத்தின் வழி எப்போ அந்த அறம் எப்பொழுது செயல்பாட்டுக்கு வரும்? நீ வறுமையில இருக்கிறவனுக்கு உதவி பண்ணுகின்ற பொழுதுதான் இந்த அறத்தினுடைய பயன், ஈத்துவக்கும் இன்பம் அப்பதான் கிடைக்கும். இந்த ஈத்துவக்கும் இன்பத்திற்கான வாய்ப்பு இந்த வறுமை இல்லை, வறுமைக்கு கொடுக்கக்கூடிய சூழல் இல்லைன்னா அது கிடைக்காது. இந்த செய்திகளை இந்த எண்ணியத்தினுடைய அணுக்கோட்பாட்டினுடைய கலைச்சொல்லிலிருந்து அவர் எடுத்துக்கிட்டார். இப்படி பல சங்கதிகள் அந்த உலகம் பற்றி வரும் 5 தொடக்கத்திலே வரும் 5 இல்லை சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரியும் கட்டே உலகு. அந்த சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்ற 5 அந்த 5 எதுனாக்க இந்த அணுக்கொள்கையினுடைய விளக்கங்கள். அந்த 24 தத்துவம்னு சொல்லக்கூடியதுல சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். இந்த சுவைக்கு காரணமா இருக்கிறது எது? நாக்கு. ஒளிக்கு காரணமா இருக்கக்கூடியது கண்ணு. அந்த நாற்றத்துக்கு காரணமா இருக்கிறது மூக்கு. தொடு உணர்ச்சி காரணமா இருக்கிறது உடம்பு. இப்படி இந்த 5 புலன்களோடும் தொடர்புடையது. இந்த 5 புலன்களும் பார்த்தல் கேட்டல் அப்படின்னு வரும்பொழுது நிலம் நீர் தீ வழி விசும்புக்கு போகும். அப்புறம் அந்த 5 நிலம் நீர் தீ வழி விசும்பு 5 அணுக்களுக்கு போகும். இப்படியாக இந்த 5 கோட்பாட்டை எண்ணிய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு அந்த குறள் அமைக்கிறது. அப்போ இந்த குறள்ல சமயங்கள் இல்லை, கோட்பாடு இருக்குது. அது என்ன கோட்பாடு? எண்ணிய கோட்பாடு. இப்போ இந்திய மெய்யியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட காலகட்டம் எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் சமயங்கள் தோன்றாத அந்த கிமு 6ஆம் நூற்றாண்டிற்கும் 8ஆம் நூற்றாண்டிற்கும் அதாவது கருத்து மோதல் நிலவிய, கடுமையான பார்ப்பன எதிர்ப்பு நிலவிய அந்த 200 ஆண்டுகள்ல ஒரு பகுதியில திருக்குறள் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு முடிவு. சரிங்களா? எனவே இப்படிப்பட்ட நிலையில அதுலயும் இந்த இவரு நம்ம செனேகா இருக்கிறாங்களே, அதுல ஒரு பெரிய வியப்பு. அவர் கொள்கை ஸ்டாயிசம்னு பேரு, ஸ்டாயிக் பிலாசபின்னு அதுல சொல்லுவாங்க. இந்த ஸ்டாயிக்கு செனேகா எழுதியிருக்கிறாரேன்னு பார்த்ததற்கு பிறகு இந்த ஸ்டாயிக் பிலாசபி என்ன அப்படின்னு தேடி போய் பார்த்தோம்னா அந்த கொள்கை அப்படியே கணியன் பூங்குன்றனார் பாடிய யாதும் ஒரு யாவரும் கழிக்கிற பாட்டினுடைய மொழிபெயர்ப்பா ஸ்டாயிக் பிலாசபி. என்னன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டுல இந்த எழுத்து கிரேக்கர்களுக்கு எழுத்து வடிவம் வரும்பொழுது முதல்ல அவங்க பொனீஷியர்களை பார்த்து எழுத்துக்களை ஆனா எழுத முடியல. ஏன்டா எழுத முடியல அப்படின்னு பார்த்தா அதுல உயிர் எழுத்துக்களே இல்லை. உயிர் எழுத்துக்கள் இல்லாததுனால அவங்களால எழுத முடியல. அப்புறம் AEIOUங்கிற 5 உயிர் எழுத்துக்களையும் அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். இது கிமு 750 வாக்குல நடந்த நிகழ்ச்சி. இது வரலாறு. இந்த AEIOU அந்த 5 உயிர் எழுத்துக்களையும் தமிழ்ல இருந்து தான் எடுத்தாங்களா அப்படிங்கிறத இன்னும் நான் உறுதி பண்ணல. ஏன்னா அந்த ஆய்வுக்களம் ரொம்ப விரிவானதா இருக்கிறதுனால நான் அதுக்கு இன்னும் போக முடியல. அதற்கிடையில வேறு பல ஆய்வுகள் எழுத வேண்டியது. ஆனா
கிமு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரையிலும், இன்னும் சொல்ல போனா கிபி முதல் நூற்றாண்டு வரையில் ரோமாபுரி எழுச்சி பெறக்கூடிய அந்த காலகட்டம் வரையிலும், ஜூலியஸ் சீசர் காலம் வரையிலும் கிரேக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு 400 ஆண்டு காலம் மிக நெருக்கமான உறவு இருந்திருக்கு. அந்த உறவுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? யவனச்சேரிகளே இருந்தது. ஆமா, இப்ப யவனச்சேரின்னு வரும்பொழுது அது வந்து ரோமாபுரி மக்களையும் குறிப்பிடலாம். ஆமா, அது யவனம்னு கிரேக்கத்தை மட்டுமே சொல்லுதான்னு சொல்ல முடியாது. எகிப்தியர்களை குறிப்பிடலாம், இதெல்லாம். ஆனா இந்த வணிகத்தை டெமோக்ரட்டிஸ்ன்ற ஒரு கிரேக்க அணுவியலின் தந்தை. எம்பிடாக்கிள்ஸ் கிரேக்க கோட்பாட்டில் முதலாக 50 கோட்பாட்டை புகுத்தியவர். பித்தகோரஸ் கணிதம் தெரியும், மேலை இசையில் தமிழ் இசையினுடைய நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர். இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஏஐஐஓவுக்கும் இந்த இவர்களுடைய வருகைக்கும் தொடர்பு இருக்குமான்னு பார்க்கலாம். அது இன்னும் உங்களில் கூட யாராவது இந்த ஆய்வை மேற்கொள்ளலாம். அதனால கிரேக்கத்திற்கும் நமக்குமான இந்த தொடர்பு, அந்த தொடர்புல தான் வந்து இந்த ஆசீவக பிலாசபி அங்கே போகுது. சொஃபக்கிள்ஸ்ன்றவர் கிரேக்க நாடக தந்தை, உலக நாடக தந்தையாக அவர் மதிக்கப்பட்டார். அவர் எழுதின நாடகம் இந்த ஓடிபஸ் மன்னன் கேள்விப்பட்டீங்களா? ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஈடிபஸ் மன்னனை பற்றிய, அவனுடைய குடும்பத்தை பற்றிய 4 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். அந்த 4 நாடகங்களில் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஊழ்வினை விருத்து என்ற ஊழியரை வற்புறுத்தக்கூடிய கொள்கையை அடிப்படையாக அதுதான் ஸ்டாயிசம். புரியுது? எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் திருக்குறளும் அங்கே போயிருக்கு. அதை தான் அவன் வந்து அவ்வளவு அழகா சேனேகா அதை பயன்படுத்தான். அதனால ஆராய்ச்சி என்பது ஒரு தொடர் பயணம். ஒரு பயணத்துல வந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் தண்ணி பானையில் இந்த கயிறு நேரம் சுற்றி அந்த சில்னஸோட டம்ளர்ல தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் ஒன்று உண்டு. இப்போ எல்லா ஸ்டேஷன்லையும் தண்ணி பாட்டில் வைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அப்போ இருந்த தண்ணி பானை எங்கடா போச்சுன்னு இப்போ நம்ம போய் கேட்டுருக்க முடியாது. காலம் மாறி, சூழல் மாறுகின்றன. அந்த மாதிரி ஆய்வுலகத்திலும் இந்த சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கு. தரவுகள் புதிதாக கிடைக்க இப்போ இதுவரைக்கும் என்னுடைய ஆய்வில் வந்து நான் ஏற்கனவே கண்ட உண்மைகளை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகளை மேலும் மேலும் இது தப்புன்னு சொல்லி இதை கைவிடக்கூடிய ஒரு சில உண்மைகளை வேணா நான் மறைக்கலாமே தவிர, ஏன்னா அது தமிழினத்திற்கு விரோதமாக எதிரிகள் பயன்படுத்திக்கிடுவாங்கன்றதுனால. ஆனால் கண்டறிந்த உண்மைகளில் எந்த ஒரு பிழையும் நான் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலும் இதுவரைக்கும் ஏற்படும். அதனால இதை நான் தற்பெருமைக்காக சொல்ல, அந்த தரவுகள் நம்முடைய தொன்மையை நிலைநாட்டிக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் தமிழினுடைய அடையாளத்தை மீட்கக்கூடிய என்னுடைய பணியில் கூடுதலாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இப்போ பீகார் மாநில, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிடைச்ச அகழாய்வில் அண்மையில் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியை அங்கே பார்த்துருக்காங்க. நண்பர் செந்தலை கௌதமன் அவர்களுடைய பேச்சில் சூலூரில் கிடைத்த பொருளில் வந்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எழுத்து வடிவம் கிடைச்சிருக்கிற மாதிரி. அதனால் தமிழினுடைய தொன்மை மேலும் மேலும் கூடிக்கொண்டே வருகின்ற பொழுது நம்முடைய பழைய முடிவுகள் அந்த புதிய உண்மைகளுக்கு மாறாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்வதற்காக. சரி, நீங்கள் எதுவும் அங்கே ஐயம் இருந்தால் கேட்கலாம்.